வணக்கம் மகாராஜா. காவலா ஓ தேக்கறங்க. வேண்டாம். ஓ ஏண்டா ஓண்டா. ஆமா ஓண்டா. சபை நாடி வந்தேன். ஆமாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய மாதா மாதா பிதா குரு பெரியவர்களுக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை மாதர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் நாடக பிள்ளைகளுக்கும் இன்னும் நமது கிராமத்திலே சிறப்பாக நமது சித்தப்பா அரசு அவர்கள் இந்த 40 பிள்ளைகளை மேய்த்து ஆமா மேய்க்கிறார். தினமும் கோயிலுக்கு காட்டுல விடுறாரு, சாத்திர கோயிலுக்கு படிச்சு அடிக்கிறாரு. மேய்த்து சிறப்பாக இன்று 6வது இரவாக நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்களுக்கும் இன்னும் நமது வாத்தியார் திருவிக்கிரமன் அவர்களுக்கும் இன்னும் நம்ம ஆடுறோம் உட்கார்ந்து இவங்க வேடிக்கை பாக்குறாங்க. பொதுமக்கள் கேக்குறாங்களே உட்கார்ந்து அமைதி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தூங்குறவங்களுக்கும் நம்ம கூட பேரம் தெரிக்கிறதுனால பரவாயில்ல. நம்ம இந்த அம்மா கூட நாடகத்துல சிறப்பாக காப்பு கட்டி கொண்டு பணியாற்றக்கூடிய அன்பது நண்பர்களுக்கும் என் அரியன் சிறந்த வணக்கம். ஒருவடி வணக்கம். அதுவும் தவிர இந்த சபை நாடி வந்து நான் யார் என்று யாரு நீங்க எங்க தான் இருக்கீங்க? ரத்ராபட்டி ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரனுக்கு அம்மானாகிய இரண்டாவது அம்மானாகிய என் பெயர் தான் நீலமகாசூரன். ஆமா அதுவும் தவிர கத்தி எல்லாம் எல்லாம் எடுத்து வரும்போது இருக்கும்போது என்னை கண்டு நடக்க வேண்டும். அது தவிர என் சிங்கம் போலவே
சிங்கமானது கெச்சித்து வந்தால் எவ்வளவு கோபம் இருக்குமோ அத்தனை போல் சிங்கம் போல் சீறி வருகின்றோம். அதுவும் தவிர மருமகனாகிய வாதாபி சூரன் என்ன அழைத்திருக்கின்றார். என்ன சொல்ல பேச்சு கேட்டதும் ஓடி போய் உங்க மாமா மரிமா கூட்டாத சொன்னதாங்க அப்படியே 4 கால் பாய்ச்சல வராரு பாரு உங்க மாமா. 4 கால் பாய்ச்சல் என்ன போவோம்? நாய் மாடுதான் போவோம். நாய அது சொல்லுங்க. உங்க மாமனை கொடாண்ட மகாராஜா கொடாண்ட சிவன் அடமுடிச்சு வச்சிருக்காரு. அமர வச்சிருக்கிற மகாராஜா கோவப்படாம அமர வச்சிருக்க. வாங்க ஆம்பூருக்கு வாங்க. வாங்க ஆம்பூர் புரியா உட்கார போறடா. மாமா மருமகனே மருமகனே பாடி நின்று என் மாமாவே மாமா மருமகனே ஆமா மங்கள முண்டகத்தை அவர் ஏற்று சிறப்பாகத்தான் வாய்ந்திருப்பாய். எத்தனை செடி மருமகனே இன்னைக்கு அழைச்ச காரணம் என்னவென்று சொல்ல வேண்டும். உங்களை அழைத்த காரணம் என்னவென்றால் ஏற்று முதல் அம்மானை உன் அண்ணாவாகிய வீரசிம்மனை சேனாதிபதி பட்டம் கொடுத்து ஒரு கொல்லில் பிறந்த வன்னியன் ஒரு பெண் துணை கொண்டு வந்து படகளை குட்டி வந்து அண்ணனை மடித்து விட்டார்கள் மாமா. அதனால் உனக்கோ இன்று சேனாதிபதி பட்டம் தருகிறேன். நீ சென்று அன்னவர்களை வென்று ஜெயத்தோட வர வேண்டும். ஒரு கண்ணிய கலங்க வைக்க போற காரியம் மயிரேடு போவோம். அது சரி மயிரேடு போறேன். அது சரி பிரிவு எடுத்துட்டு போ. கொடுக்கும்போதே தவிர்த்து இதோ நம்ம ஒரு
சொல்வதற்கு ஆமா. அமருக்கு வந்து விட்டோம். விட்டோம். அந்த கொல்லியில் பிறந்த வன்னிய படைகள் படைகள் இருந்தால் என்று வருதா என்று ராணுவ அடிக்கட்டும் ராணுவ அடியிட்டோம் வியாபாரம் பார்ப்போம். பார்ப்போம்.